நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது வெளிநாட்டில் ராகுலின் பேச்சு, போராட்டத்தில் குதித்த சீக்கியர்கள், தேச பாதுகாப்பை அச்சுறுத்தும் விதமாக செயல்படுகிறார் ராகுல் காந்தி அப்படின்னு அமித்ஷா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். வெளிநாட்டில் ராகுல் காந்தி அவர்களோட பேச்சு இரண்டு விதமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய உண்மை நிலையை படம் பிடித்து காண்பித்திருக்கிறார். இது சரியான பேச்சு என்று ஒரு தரப்பு பேசுகிறாங்க. ஆனால் மற்றொரு புறம் இந்தியாவின் மாண்பை தொடர்ந்து குலைத்து வருகிறார், சர்ச்சைக்குரிய வகையில் பேசுகிறார் அப்படின்ற விமர்சனங்களும் பாஜக தரப்பிலிருந்து வருகிறது. இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். எல்லை மீறி பேசிவிட்டாரா ராகுல் காந்தி? இந்த தலைப்பினுடைய பொருளில் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்தவர் பேசவில்லை அப்படின்ற ஒரு பார்வை, இல்லை மிகச் சரியாக பேசினார்ன்ற இன்னொரு பார்வையும் இருக்கிறது. இது குறித்து தான் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்கள், வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸில் இருந்து லட்சுமி ராமச்சந்திரன் அவர்கள் இணைய இருக்கிறார். பாஜகவிலிருந்து ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும் இணைய இருக்கிறார். அவர்களையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லாம். ராம்கி, வெளிநாட்டில் ராகுல் அவர்களோட பேச்சு பலரால் பாராட்டப்படுகிறது. ரொம்ப சிறப்பாக துல்லியமாக இருக்கிற பிரச்சனையை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் இல்லை, மாண்பை குலைத்து விட்டார் அப்படின்னு சில பகுதிகள், அதில் முக்கியமாக சில பகுதிகள் தான் சர்ச்சைக்குரிய வகையில், அதுதான் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு விவாத பொருளாக மாறுது. ராகுலோட பேச்சை எப்படி பார்க்குறீங்க? எது சர்ச்சையாக்கப்படுறதா பார்க்குறீங்க? இல்லை, அவர் பேசின விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஏன் தொடர்ந்து இது மாதிரி வெளிநாடுகளில் பேசும்போதெல்லாம் அவருடைய பேச்சு சர்ச்சையாக வந்துட்டு இது வந்து முதல் தடவை இல்லை. சர்ச்சை ஆகுதா? சர்ச்சையாக பேசுகிறாரா இல்லை சர்ச்சையாக்கப்படுது? இல்லை, அவர் சர்ச்சையாக தான் பேசுகிறார். ஏன்னா இந்தியாவில் பேசுவது கூட, அவர் இந்தியாவில் பேசுவது கூட எல்லாமே செய்தி ஆகுதில்லை. ஆனால் வெளிநாடுகளில் போய் பேசும்போது அவருடைய நடவடிக்கை, அவர் பேசுபொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இப்போ நீங்கள் ஒரு ஞாபகம் இருக்கும், அவர் பாரத் ஜோடோ யாத்திரை போயிட்டுருக்கார். திடீர்னு ஒரு 5 நாள் பிரேக் எடுத்துகிட்டு லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போய் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுறார். அப்போ அங்கே பேசும்போது அவர் சொன்ன டச் பண்ண மிக முக்கியமான ஹைலைட் என்னென்னா, இந்தியாவில் ஜனநாயகம் வந்து கேள்விக்குறிய விட்டது, செத்து விட்டது. இங்கே இருக்கிற எல்லா அமைப்புகளும் ஒரு கடும் நெருக்கடி இருக்காங்க. அது நீதித்துறையை இன்க்ளூட் பண்ணுறாரு. எல்லா அமைப்புகளுமே கடுமையான நெருக்கடியை சந்திக்கிறேன்னா அது பாஜக அரசு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு அதுதான் சர்ச்சை. அப்படின்னா என்ன பேசியிருக்கணும்? இந்தியாவில் வந்து ஜனநாயகம் தலை தோங்குகிறது, மிகச்சிறப்பான ஜனநாயகம் இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு பேசியிருக்கணும். அப்படிலாம் கூட பேச தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ராகுல் காந்தி அப்போது காங்கிரஸ் தலைவராக பேசினார். போய் இன்றைக்கே அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். இப்போ இன்றைக்கி அவர் பேசும்போது அன்றைக்கு பேசுனதை விட இன்னும் கூடுதல் வெயிட்டேஜ் இன்றைக்கி உண்டு. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து அவர் இப்போ பேச போகிறார் அப்படி இல்லை, அவர் எனக்கு ஒரு புரிதலுக்காக அவர் என்ன பேசினார், இல்லை இதை இப்படி பேசியிருக்கணும்னா அது என்ன பேசியிருக்கணும் அப்படி எப்படி? நான் அதான் முதல்ல வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வெளிநாடு போகும்போது எப்படி நடந்து கொள்ளாங்க, நம்ம அந்த பார்வையை பார்த்துட்டு நம்ம அடுத்தது போவோம். எதிர்க்கட்சி தலைவராக நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா 2 பேர், அத்வானியும் இருந்தாங்க, வாஜ்பாய் இருந்தாங்க. அவங்க வந்து வெளிநாடுகளில் போய் பேசும்போது எப்படி கண்ணியத்தோடு பேசினாங்கிறத நம்ம பார்க்கணும். 2வது, நேரு குடும்பத்திலிருந்தே 5 நாள் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். 5 ஆண்டுகள் சோனியா காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. ஒரு நாளும் சோனியா காந்தி அவர்கள் வெளிநாடுகளில் போய் ஒரு பேசி இந்த மாதிரியான சர்ச்சை வந்ததில்லை. நீங்க இந்த பின்னணியோட தான் பார்க்கணும். இல்ல, அப்பதான் நீங்க உங்களுடைய கேள்விக்கு வரும், ஏன் அவர் பேசுறதெல்லாம் சர்ச்சை ஆகுது? சரி, அது அப்படின்னா நம்ம என்ன எது சர்ச்சை அப்படின்னு பாக்குறப்ப இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறார். இல்ல, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்றார். எப்போது இடஒதுக்கீடு இல்லாமல் போகும், எவ்வளவு காலங்க இந்த இடஒதுக்கீடு எல்லாருமே பார்த்து அம்பேத்கர்ட்டே கேட்ட கேள்விதான் அது. எல்லாம் சமத்துவம் எழுதுகிற போது இடஒதுக்கீடுக்கு தேவையில்லாத ஒரு நிலை வரலாம், அப்போது அதை யோசிக்கலாம் அப்படின்ற இந்த பகுதியை எடுத்து வச்சுட்டு ராகுல் காந்தி இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசிட்டாரு, நாங்க விடவே மாட்டோம் அப்படின்றது சரியா? இப்ப சொல்லுங்க, இந்த புள்ளியிலிருந்து பேசலாம். யாரு சர்ச்சையாக்குறது? இல்ல, இந்த புள்ளி வந்து தவறான புரிதல் தான். அதற்கு விளக்கமும் கொடுக்குறாரு ராகுல் காந்தி. நான் அப்படி பேசல, இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக தான் பேசுறேன். ஆனால் இதை விட மிகக்குரிய ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாக நான் நினைக்கிறது வந்து சீக்கியர்கள் குறித்து அவர் பேசினார். சீக்கியர்கள்லாம் வந்து டர்பன் இணைந்து குருத்வாரா போகக்கூடிய நிலைமையில் கூட இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில் ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார். அது எங்கே வெளிப்படுத்துகிறார்? அந்த இருக்கிற ஹாலில் உள்ள ஆடியன்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் சீக்கியர்ஸ். ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசுகிறார். ஸோ அதை எந்த தலைப்பை டச் பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். இல்லை, அதில் எந்த மாதிரியான பர்செப்ஷன் வெளில வருது? வெளிநாடுகளில் வந்து பார்த்து புரிந்து கொள்வார்களோ, இந்தியாவில் மைனாரிட்டிஸ், நீங்கள் சீக்கியர்கள்லாம் மைனாரிட்டி அமாங் த மைனாரிட்டிஸ். ஸோ அந்த மைனாரிட்டிஸ்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்காங்கிறத வந்து வெளிநாடுகள் பார்க்கறதோட அந்த சீக்கியர் கம்யூனிட்டிஸ். இப்போ 2
ரெண்டா நீங்க சொல்றீங்க. வெளிநாட்டு பிம்பம் என்னவா இருக்கும், உலக நாடுகள் என்னவா பார்க்கும்ன்றது ஒண்ணு. நம்ம சீக்கியர்களை பாயிண்டா பேசலாம், ஏன்னா நிறைய நமக்கு நேரம் இருக்காது. அவர் எந்த துணியில பேசுறாரு அப்படின்னா, இங்கு மத சுதந்திரம் இல்லை, தனி மனித அவங்களுக்கான வழிபாட்டு உரிமை இல்லை, உணவு உரிமை இல்லை, அந்த பொருள்பட தானே அவர் பேசுறார். இல்லை, அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் நினைக்கிறேன். அதாவது நான் வந்து இந்த அரசியல் சர்ச்சைக்குள்ளே போல, உங்களுக்கு அது தகுதி இருக்கிறதா, நீங்கள் 1984 சீக்கிரர்களுக்கு மீதான கலவரத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் எந்த அளவுக்கு ஈடுபட்டாங்க, அதெல்லாம் வந்து அரசியல், அது வந்து பாஜக தலைவர் முன்வைக்கிறது. சரி, இன்றைக்கு நிஜமாகவே இந்தியாவில் மைனாரிட்டிஸ் மேலே அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்கா? இவர் பூதாகரமாக ஒரு எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஒரு டர்பன் கட்டிக்கொள்ளவே மத அடையாளத்தோடு வெளில வருவதற்கு அப்படின்னு சொல்ற அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான சூழல் இருக்கு. ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறார். அதை ஒரு தடவை நிறைய தடவை பேசியிருக்கிறார். அதாவது பொதுவான வார்த்தைகள்ல இந்தியாவில் ஜனநாயகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளிநாடுகளை போய் பேசும்போது அதோடைய பர்செப்ஷன் வேற மாதிரி பார்ப்போம். நம்ம இன்றைக்கு வந்து அமெரிக்காவில் இப்போ ஒன்று இல்லை, காங்கிரஸ் தலைவராக இருந்து வெளில போறாரு, ஜனநாயகம் இல்லைங்க, இங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து பயாஸ்டா ஆயிடுச்சு, ஒரு பக்க சார்பா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நான் எதிர்கட்சி தலைவர் அதனாலேயே நான் மாற்றி பேசுகிறேன்னு இங்க இப்போ பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் வெளியில போறப்ப பேசுவாங்க, ஒவ்வொரு நாடுன்னா அந்த நாட்டின் சிறப்பு, அது மாதிரி பேசியிருக்கணுன்றீங்களா? இந்தியா உலகிற்கே ஜனநாயகத்தை நம்ம தான் கொடுத்தோம், ஜனநாயகம் பூத்து அப்படி பேசணும். ஓரளவு அது நீங்க சொல்ற வாதம் கூட செய்திருக்கலாம் தான் நான் தோணும். ஏன்னா அமெரிக்காவில் அது தேர்தல் நடக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் வந்து இந்தியாவில் ஜனநாயகத்துடைய எந்த அளவுக்கு, அதாவது எப்படி சொல்ற சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ சிக்கல்களுக்கு இடையிலும் நான் என்னால் வெற்றி பெற முடிந்து பண்ண முடியுதுன்னு ஒரு பாசிட்டிவ் ஒரு வந்து இருந்துச்சுங்களா, அது வந்து ஏற்றுக்கொள்ளதா இருக்கும். முழுக்க நம்பிக்கை சிதைக்கிற மாதிரி பேசுறது தான் அங்க ஒரு சர்ச்சையாகுது. லட்சுமி ராமச்சந்திரன் அவரோட பேச்சு தொடர்ந்து சர்ச்சையாகிறது. ராம்கி சொல்றாரு அதுக்கு காரணம் ராகுல் காந்தியாவே இருக்கிறார், அவருடைய வார்த்தைகளா இருக்கலாம். இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது ஒரு நாட்டை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுன்றது ஒண்ணு, அதுல வார்த்தைகளை விட்டுறாரு அப்படின்றது. சீக்கியர்கள் இல்லாத ஒன்றை, எல்லாரும் போறாங்க மத சுதந்திரத்தோடு, இல்லாத ஒன்றை மிகைப்படுத்தி பேசுவது, இதெல்லாம் சரியான்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. வணக்கம். முதல்ல வந்து இவங்க ஆன்டி நேஷ்னலாக பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. ஆன்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறது, கவர்மெண்ட் ஆஃப் த டேயாக இருக்கிறது ஆன்டி நேஷ்னல் இல்லை. இந்தியாவுக்கு எதிராக பேசலை, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தான் பேசுகிறாரு அப்படிங்கிறத இவங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த அரசாங்கத்தை வந்து குற்றம் சொல்லணும்னா அவங்க குற்றம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே நாங்கள் எங்கெல்லாம் வாய்ப்பு எடுக்க முடியுமோ சொல்லி தானே ஆகணும். இது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் அரசாங்கத்தை கேள்வி கேட்குற உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. ஆப்போசிஷன் லீடரோட வேலையே அதுதான், அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது, அரசாங்க செய்கிற தவறுகளை சுட்டி காமிக்கிறது தான் ஒரு ஆப்போசிஷன் லீடரோட வேலையே. அவர் அதை செஞ்சா அவரை எப்படி நீங்க வந்து தேச விரோதமா பேசுறாரு அப்படின்னு அரசாங்கமும் தேசமும் ஒண்ணும் கிடையாது. அரசாங்கத்தை கேள்வி கேட்கறவங்க தான் இருக்கிறதுலே பேட்ரியாட்டிக்கா இருப்பாங்க. ஏன்னா அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்கு வந்து ஒரு தில்லு வேணும், ஒரு என்ன சொல்றது, அது நம்ம பண்ண வேணாம், எதுக்கு அனாவசியமா அசௌரியம், நமக்கு வந்து பிரச்சனை தானே வரும் அப்படின்னு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அதை கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாவே மக்கள் மீது அவ்வளோ ஒரு அக்கறை இருக்கு. ஒரு இல்ல நீங்க சொல்வது அரசாங்கம் வேறு, அரச விமர்சிக்கிறதுனாலே ஒருத்தர் நாட்டை விமர்சிக்கிறாருன்னு பொருள் இல்லைன்னு. ஆனா ராம்கி என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒரு கட்சி கூட்டத்தில் ஒருத்தர் பேசலாம், அதே நாடாளுமன்றத்தில் வேறொரு தன்மை, கட்சி கூட்டம் மாதிரியே பேசிட முடியாது. வெளிநாட்டுக்கு போயிட்டு சீக்கியர்கள் இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோம், நான் இடஒதுக்கீடுக்கு நானே சொன்னேன், நான் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். அங்க நடந்ததெல்லாம் ஒரு இன்டராக்ஷன். மோடி இங்க பேசுறாரு இல்லையா, மன் கி பாத்னு அவருக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுறாரு. இங்க இருக்கிற அந்த பிரஸ் ஜேர்னலிஸ்ட்டை சந்திச்சு இது வரைக்கும் ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் பிரஸ் மீட் பண்ணதில்லை. அதே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எத்தனையோ வெளிநாட்டுகளுக்கு போறாரு. வெளிநாடுகளுக்கு போனால் எப்போவுமே ஒரு ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட் வந்து ஒரு நாட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு தலைவர்களும், அந்த நாட்டு தலைவரும் இந்த நாட்டு தலைவரும் சேர்ந்து பேசுவாங்க. பேசிட்டு ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்துவாங்க. இதுதான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், இதுதான் நாங்கள் இந்த ஏரியாலெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம், இதுதான் எங்களோட வேறுபாடுகள் அப்படின்னு சேர்ந்து ரெண்டு நாட்டு ஜேர்னலிஸ்டையும் மீட் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி திரு மோடி அவர்கள் பண்ணி பார்த்துருக்குறீங்களா? அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு பிராக்டிஸே கைவிடப்பட்டது. ஏன் சொல்லுங்க, இங்க இருக்கிற
பிரஸ் இங்க இருக்கிற மீடியாவை அவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க கேட்க வேண்டிய இவங்க கேட்கணும்னு சொல்ற கேள்வியை மட்டும்தான் இங்க இருக்கிற மீடியா, நேஷனல் மீடியா கேட்கறாங்க. ஆனா வெளிநாட்டு மீடியாவா அப்படி செய்ய முடியாது. அப்படிங்கறதுனால அந்த ஜாயிண்ட் பிரஸ் மீட் இருக்கு இல்லையா, மோடி அவர்கள் ஒரு நாட்டுக்கு போறாரு, நீங்க பாத்தீங்கன்னா அவர் யுக்ரைனுக்கு போனாரு. யுக்ரைனுக்கு போய் அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பிரஸ் மீட் பண்ணாங்களா? இல்ல. யுக்ரைன் அதிபர் மட்டும் தனியா பிரஸ் மீட் பண்ணாரு. நானும் மோடி அவர்களும் சந்திச்சுட்டு இதெல்லாம் இல்லவே இல்ல. அவர் அமெரிக்காவுக்கு போனாரு, ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இல்ல. அந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டிங். ஏன்னா அவருக்கு பயம், அங்க இருக்கிற மீடியா இவர் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரியும். அவங்க என்ன வேணா கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும். அந்த கேள்விக்கான பதில் இவர்கிட்ட இல்ல அப்படிங்கிற பயம். அதனால என்ன விமர்சனம்? ஆனா திரு ராகுல் காந்தி அவர்கள் அங்க போய் அவர் மீட் பண்றது அங்க உரையாடல தான் இருக்கு. அவர் மன் கி பாத் மாதிரி அவர் பேசல. அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற போது உண்மையான பதில் தானே சொல்ல முடியும், பொய்யா சொல்ல முடியுமா? அவர் என்ன நம்புறாரோ அதை பத்தி தானே சொல்ல முடியும். அவர் அரசாங்கத்துல இந்தியாவில பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற போது உண்மையான பொருளாதார நிலைமையை தான் சொல்லணும். உண்மையான வேலை வாய்ப்போட என்ன நிலைமை, மைனாரிட்டிஸோட இந்த அரசாங்கம் அப்படிங்கறத சொல்லிதான் ஆகணும். இப்படி நம்ம இங்க வரியை எடுத்துட்டு பேசுற ஒரு தன்மை இருக்கு. ஒரு வரியை முதல் வரியை மட்டும் எடுத்து விமர்சிக்கிற தன்மை இருக்கு. அங்கிருந்து கேள்வி வருது, இடஒதுக்கீடு தொடர்பான கேள்வி இருக்கு, நீங்க ஏன் இந்த அரசை விமர்சிக்கீங்கன்ற கேள்வி இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அவர் தொடர்ந்து லவ் பத்தி பேசுறார். இந்தியாவினுடைய மிகச்சிறப்பு எல்லாரோடமும் அன்பு காண்பிப்பது, உங்களுடைய ரோல் என்ன இந்திய அரசியல் அப்படின்னா அவர் சொல்றார் ரெஸ்பெக்ட், லவ், இதெல்லாம் நான் கொண்டு போய் சேர்ப்பது தான் அப்படின்னு பன்முகத்தன்மையை பெரிதுபடுத்தி பேசுறார், பெருமையா பேசுறார். அதான் இந்தியாவின் பெருமை. ஆனால் இப்போது ஆர்எஸ்எஸோ பாஜகவோ ஒற்றைத்தன்மையை நோக்கி கொண்டு வராங்க, அதை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்றப்ப அதை தான் லட்சுமி சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்க்கிறதா இந்தியாவை எதிர்க்கிறதா? அதானே அவங்க கேட்கிற கேள்வி. இதுல நான் தான் அதாவது பாஜகவினர் கொடுக்குற அந்த விமர்சனத்துக்கும் நான் சொல்றதுக்குள்ள வித்தியாசமே அது என்னன்னா, அவருக்கு சரியாக ஆரம்பிக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி ஒரு அன்பை பற்றி அந்த லவ் ஃபைட்டிங்கெல்லாம் பேசுறாரு. ஆனா அவர் தொடர இடம் என்னன்னா, நாங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற சொல்றாருடைய, நாங்க இருக்கிறோம், உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம், எங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கிற துணி அதில் வெளிப்படவே இல்லை. கூடுதலாக அச்சுறுத்தல் துணி இல்ல. அவர் என்ன சொல்ற, என்னோட ரோல் என்ன, நீங்க அதனோட கிரக்ஸ் ஆஃப் தி ஆர்குமெண்ட் எடுங்க, அதனோட சாராம்சத்துல என்ன எடுங்க. என்னுடைய ரோல்ன்றது இந்தியாவில் அன்பை விதைப்பது, விதைப்பது. ஒரு பக்கம் என்னோட பாங்கு. அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய கலாச்சாரத்தை பத்தி சொல்றார். ஆனா இதையெல்லாம் தாண்டினாலும் நாங்க எப்படி கடுமையான இந்திய ஜனநாயகம் கடும் நெருக்கடி இருக்குங்கிறதும் சொல்றார். ஆனா இதையெல்லாம் தாண்டி எங்களால் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட முடியும், நாங்கள் ஒரு சிறுபான்மையருக்கு பாதுகாவலா இருப்போங்கிறது அழுத்தமாக சொல்ல தவறு. நீங்க சொல்றது அச்சத்தை விதைக்கிறார். ஆமா, நம்பிக்கையை சிதைக்கும் விதமா அவர் பேசவே இல்லை, முழுக்க நம்பிக்கையை விதைக்கும் விதமாக தான் பேசியிருக்காரு. குறிப்பா நான் சொல்லணும், அவங்க கேட்குறாங்க, பூனம் கேட்குறாங்க, அந்த ப்ரெஸ் இன்டராக்ஷனில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்தியாவில் உள்ள டெமோக்ரஸியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் தேவையா, வெளிநாட்டு அழுத்தம் தேவையாங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வி வில் ஃபிக்ஸ் இட், நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அந்த நம்பிக்கையை அவர் கொடுக்குறாரு. முழுக்க த்ரூ அவுட் த கான்வர்சேஷன் எல்லா டல்லாஸ்ல பேசுறதா இருக்கு. திரும்ப நம்பிக்கையை சிதைக்கவே இல்லை, நம்பிக்கையை மீண்டும் வரேன். பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆச்சார், இப்போ முக்கியமான இடத்துக்கு வரும். அவருடைய பேச்சில் பாஜக ஏன் ராகுல் காந்தியினுடைய பேச்சு தொடர்ந்து சர்ச்சையாக்கப்படுது அப்படின்னா, என்ன பார்வை முன்வைக்கிறாங்கன்னா, தொடர்ந்து அவருடைய பேச்சில் சில பகுதிகளை எடுப்பது, இன்னும் சொல்லணும்னா 2 வரியில முதல் வரியை மட்டும் எடுத்துப்பது, 2 வார்த்தையில முதல் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுவது ஒன்று. 2வது தன்மை, பாஜகவை விமர்சித்தா இந்தியாவையே விமர்சிக்கிறாங்க, இது 2வது உங்கள் மீது இருக்கிற விமர்சனம். 3வது, இதை போல பிரதமர் மோடி அவர்கள் பலமுறை வெளிநாட்டில் பேசியிருக்கிறார், அதெல்லாம் இவங்க கண்டுக்கிறது இல்லை அப்படி. இந்த 3 புள்ளிக்கு நீங்க விடை சொன்னா சரியா இருக்கும். விஜயன் வணக்கம். அதாவது செரி பிக்கிங் நாங்க பண்றது கிடையாது, நாங்க எப்பொழுதுமே பண்ணக்கூடியது. அது மாதிரி எங்களுக்கு அந்த உத்தேசமும் கிடையாது. அத நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, முதல் வரியை எடுத்துக்கிட்டு அடுத்த வரியை நாங்க விட்டுறது அப்படின்றது, அந்த செரி பிக்கிங் நாங்க பண்ண வேண்டிய இடஒதுக்கீடு நேத்து நடந்து போச்சு சார். இடஒதுக்கீடு பேசாத ஒண்ண பேசினதா சொல்லிவிட்டீங்களே. இல்ல அதனுடைய முழு விவரத்தையும் நீங்க கேட்டிருந்தா அதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருந்திருக்கும். விஜயன், இப்போ பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, அவர் வெளிநாட்டுக்கு போறாரு, முழு சுதந்திரம் உண்டு, அவர் உலகத்துல எந்த மூலைக்கு வேணாலும் போகட்டும். ஆனா அதே சமயத்துல அந்த நாடுகள்ல போய்
அந்நிய நாட்டுல போய் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய இந்தியாவுடைய இறையாண்மையை பத்தி அவர் வந்து தவறா பேசுறாரு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் கூட பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது யாரு? அந்த ஒரு நாட்டோடைய பார்லிமெண்டேரியன், ஒரு லேடி பார்லிமெண்டேரியன் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த லேடி பார்லிமெண்டேரியன் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அந்த மண்ணுல அமெரிக்கால உட்கார்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம எதிர்க்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ISIயோட சப்போர்ட்டரா இருக்காங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்மளுடைய நாட்டுடைய ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன், கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் ஹோல்டு பண்ணக்கூடிய ஒருத்தவர், நீங்க ஃபேக்ட் மேடம், நீங்க ஃபேக்ட் தாராளமா செக் பண்ணுங்க. நீங்க தாராளமா நீங்க பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து நீங்களும் வந்து பல விவாதங்கள்ல கலந்து கொண்டு வருகிறீங்க. இப்பதான் ஆரம்பிச்சேன். நான் சொல்றதுல ஃபேக்ட்ல தவறு இருந்துச்சுன்னா ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை, என்னோட கடமை கிடையாது. நான் சொல்றதுல தவறு இருந்தா நீங்க வந்து என்னைய வந்து ஸ்டாப் பண்ணி நீங்க கேள்வி கேளுங்க. இல்ல நான் அதை தாண்டி ஒன்று கேக்குறேன் திரு ஆசீர்வாதம். நீங்க சொல்ற மாதிரி கேள்வி கேட்டீங்க விஜய், நீங்க 3 கேள்வி கேட்டீங்க. சிறப்பு. ஆமா, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப வந்து அங்க உட்கார்ந்துகிட்டு அவர் பேசினதுல அவருக்கு முழு அதிகாரம் உள்ளது. ஆனால் அந்த அதிகாரத்துல எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, எந்த நாட்டுக்குரிய லீடர் ஆஃப் அப்போசிஷனா, எதிர்கட்சி தலைவரா ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அதுவும் தன்னைத்தானே ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அறிவிச்சுக்க கூடிய ஒருத்தவர் அந்த நாட்டுல உட்கார்ந்துகிட்டு தவறான கருத்துக்கள், நாட்டுக்கு எதிரான இதை ஃபேக்ட் செக் பண்ணணும். அவர் எப்ப ஷேடோ பிரைம் மினிஸ்டர்னு சொன்னாரு? எங்க சொன்னாரு சார்? ஒவ்வொரு தலைவர்களும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து ஷேடோ பிரைம் மினிஸ்டர் உருவாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் யாரு சார் சொன்னாரு? ராகுல் எப்ப சொன்னாரு அது மாதிரி? நான் தான் ஷேடோ பிரைம் மினிஸ்டர்னு. இவங்களுடைய எல்லா கட்சிகள், இந்த கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாருமே அவருக்கு கொடுக்கிற பட்டமே வந்து இல்ல. யாரு அப்படி சொன்ன? ஒருத்தர சொல்லுங்க சார். நீ பேராசிரியர் நீங்க சொன்னீங்கன்னா இல்ல அத நான் பயன்படுத்திப்பேன், என் குறிப்புல வச்சுப்பேன். சொல்றது இல்ல கரெக்ட். நீங்க சொல்றது வந்து நீங்க தயவு செய்து அவங்களுடைய ஊடகத்துறையோட தலைவர் போட்டிருக்கிற வரிசையா ட்வீட்டுகளே ஒருத்தர் பெயரை சொன்னீங்கன்னா நான் செக் பண்ண ஈஸியா இருக்கும். கர்நாடகால இருந்து வந்த அந்த தலைவர் இருக்கார் இல்லைங்களா, இவங்களுடைய ஊடகத்துறை தலைவர், அவரு போட்ட ட்வீட்டுகளே கடந்த 1 வருஷமா நீங்க பாத்துக்கிட்டே இருங்களேன். நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கடந்த 4 மாசமா அவர் போட்டு பிரைம் மினிஸ்டர். அதுக்காக இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்மளுடைய நாட்டுக்கு எதிராக அங்க போய் உட்கார்ந்து கருத்து சொல்றாரு. என்ன கருத்து சொன்னாரு? இந்த நாட்டுல வந்து சீக்கியர்களுக்கு வாழ்றதுக்கே, அவங்களுடைய மதத்தை வந்து பின்பற்றுவதற்கே பயமா இருக்கிறது, அவங்களால முடியல. அதாவது வந்து நான் ஒரு கேள்வி, நீங்க சுருக்கிட்டீங்க. அப்படி சொல்ல அவரை அப்படி சொல்லுங்களே. சொல்லுங்க, நீங்க பேசலாம். அவர் சொல்லிட்டு சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன். அதாவது இங்க சீக்கியர்கள் வந்து தலையில தலைப்பாய் கட்டுவதற்கு பயப்படுகிறார்கள். அந்த கடா அப்படின்றது வந்து அவங்களுடைய வளையல் மாதிரி இந்த மொத்தமா இருக்கும், அதை வந்து போட்டுக்கிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த சீக்கியருக்கு இந்த நாட்டுல தன்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிறார்கள்? யார் தடையாக இருக்கிறார்கள்? இவங்களே 1984 அந்த வரலாறையும் நீங்க போய் பார்க்கணும். இதே காங்கிரஸ் கட்சி டெல்லியில இந்திரா காந்தி அம்மையார் இறந்ததுக்கு பிறகு 3000 சீக்கியர்களை வந்து கொன்று குவித்தார்கள். அதை தாண்டி மன்னிப்பு கேட்டு அது ஒரு பெரிய வரலாறு, அதை யாரும் மறுக்கவும் இல்ல, மறைக்கவும் இல்ல. நம்ம இன்னைக்கு வரலாறு மறைக்க முடியாது விஜயன், நீங்க வரலாறு மறைக்க முடியாது. வரலாறு இன்னைக்கும் தொடருது. ஏன் தொடருதுன்னா, இவங்களுடைய கட்சியை சேர்ந்த ஜெகதீஷ் டைட்லர், அவர் வந்து கடந்த 30 வருடமாக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு அந்த இதுல 40 வருடங்களாக அந்த கோர்ட் கேசஸ் தள்ளி வச்சுக்கிட்டு இருந்தாரு. அது இருக்கட்டும். போன வாரம் இல்ல திரு ஆசீர்வாதம், நான் கேக்குறது அதே கொலையை வந்து இன்னைக்கு வந்து விசாரிக்க சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டுருக்காங்க. அது இருக்கட்டும். நான் கேட்பது, இப்ப நீ உங்களோட பாயிண்ட் என்னன்னா, இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி பேசுறாருன்றீங்க. அதாவது சீக்கியர்கள் குறித்து இங்க மத சுதந்திரம் பற்றி பேசுறாரு அவர். அந்த பொருள் வந்து மத சுதந்திரம் பற்றியது. இந்தியாவில் அப்படி இல்ல, இங்க ஒரு அடக்குமுறை இருக்கு, பெரும்பான்மைவாதம் இருக்குன்றார். அது எப்படி தேச விரோத கருத்தாகும்?
இல்ல விஜயன், தவறான ஒரு கருத்தை வந்து அவர் ஏன் பதிவு பண்றாரு? அடுத்த கருத்து, நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இது இடஒதுக்கீட்டை வந்து ரத்து பண்ணிடுவோம், அதுல வந்து பிரச்சனைகள், அதாவது வந்து முதல்ல எப்படி ஆரம்பிச்சாருன்னா இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமேட்டு அவருக்கே ஒரு பிரச்சனை, ஐயோ நம்ம தான் வந்து ஓபிசி ரிசர்வேஷனை கூட அதிகப்படுத்தி காஸ்ட் சென்சஸ கொண்டு வந்து அந்த 50% 49% கூட கொண்டு வரணுமேனு அவருக்கு ஒரு திடீர்னு அந்த பேசிட்டு இருக்கும்போதே ஒரு ஞானோதயம் வந்துச்சு. உடனடியா அந்த இடத்துல வந்து டிவியேட் பண்ணாரு. இந்த இடத்துல எனக்கு ஒரு தெளிவு கொடுங்க. நம்ம விவாதத்தினுடைய நோக்கமே அதுதான். ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த கேள்வி ராகுல் காந்தி எதிர்கொள்றது இல்ல, அம்பேத்கரே எதிர்கொண்ட கேள்விதான். இந்த இடஒதுக்கீட்டின் கால நிர்ணயம் என்ன, எல்லாருமே இதை கேட்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு வருகிற போது இது வேண்டான்ற நிலையை பற்றி வேண்டான்னு கூட சொல்லல, யோசிப்போம்னு சொல்ற, இதுதான் மீனிங். உங்களுக்கு தெரியாததல்ல, கட்டாயம் பார்த்திருப்பீங்க. நீங்க வந்து இதை எப்படி இடஒதுக்கீட ஒழிச்சிருவோம்னு சொன்னாருன்னு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க பேராசிரியர். அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் பொழுது அந்த ரிசர்வேஷனுக்கு 10 வருடம் வந்து கால நிர்ணயம் வைத்திருந்தார்கள். ஆனா தொடர்ந்து ஒவ்வொரு 10 வருடமும் அது வந்து புது அவர் சொன்ன துணி வேற இல்ல. ஆனா இந்த அந்த துணியோட பிரச்சனை தான் என்னன்றத நான் சொல்றேன். அதாவது 60 வருடம் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது. அந்த 60 வருடத்துல அந்த சமத்துவம் கொண்டு வர முடியல. அது வேற டிபேட். அதனுடைய அது வேற டிபேட். அது இல்ல அது டிபேட் நீங்க கடந்து போங்க. இல்ல நம்ம ஒரு பாயிண்ட்ல ஒரு புள்ளிக்குள்ள உங்களை கொண்டு வரேன் பேராசிரியர். நீங்க ஒரு புள்ளியில விசாரிச்சீங்கனாலும் சரி. இல்ல நான் என்னன்னா, நீங்க எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க கூடியவர்ன்றதுனால ஒரு கேள்வி. இடஒதுக்கீடு பரவலாக்கப்பட்டிருக்கிறதுனா இல்ல, காங்கிரஸிலேயே ஒரு முக்கியமான நகர்வை ராகுல் காந்தி கொண்டு வரார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம், எல்லாத்தையும் நம்ம பண்ணி இடஒதுக்கீடின் பலன் போய் சேர்ந்திருக்குமான்ற இடத்துக்கு நகர்ந்துட்டார். இது வரைக்கும் இல்லன்றதை அவர் அட்ரஸ் பண்றார். ஆனா அவர் சொல்லாத ஒண்ணு எப்படி சொல்றீங்க? அவர் சமத்துவம் எழுதிய பிறகு யோசிப்போன்றார். இல்ல நீங்க அந்த வீடியோவை ஒரு தடவை போட்டு பாருங்க. இல்ல நான் 2 முறை பார்த்தேன். இல்ல சரி, இன்னும் ஒரு தடவை நான் சொல்றேன்றதுனால ஒரு 3வது தடவை சரி பாருங்க. எங்க வந்து ஆரம்பிக்கிறார்னா, அவர் ஆரம்பிச்சது எடுத்த உடனடியா ரிசர்வேஷனை நான் நிறுத்தணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமேட்டு அவருக்கு என்ன பொறி தட்டிச்சோ அதுல இருந்து டீவியேட் ஆகி அவர் வந்து பல்வேறு, அதாவது இந்த காஸ்ட் சென்சஸ் எல்லாம் பேசுறாரு. ஆனா அடுத்த நாள் காலையில, அதாவது நேத்து காலையில அதுக்கு ஒரு 2 பாயிண்ட் விஷயம் முக்கியமான இடமா எடுத்துக்கிறேன். இத பேசலாம். காத்துருங்க. நான் மீண்டும் நான் வரேன். காத்துருங்க. பார்க்கிறேன் 2 விஷயம். இப்ப திரு ஆசீர்வாதம் சொன்ன 2 பாயிண்ட் பேசலாம். சீக்கியர்களை வைத்துக்கொண்டு பேசியதுன்றது அவர் வெளியுறவு கொள்கை சார்ந்த விஷயம். காலிஸ்தான்ற பிரச்சனை இருக்கு, அதை ஆதரவாளர்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்க கவனமாக இருந்திருக்கணும். இன்னொன்னு, நீங்க இல்லாத ஒண்ணு எப்படி சொல்றீங்க? எந்த சீக்கியர்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு? 2. 3வது இடஒதுக்கீடு பத்தி. இந்த 3க்கு எனக்கு விளக்கம் கொடுங்க. ஓகே, இதில் அவர் என்ன பேசினாருங்கிறது சாராம்சத்தை சொல்லாமல் நம்ம இதை தொட்டோம்னா அது முழுமையடையாது. முக்கியமாக அப்புறம் தலைப்பு, விவாதத்துடைய தலைப்பு சீக்கியர்கள் எதிர்ப்பு. ஆக்சுவலாக பிஜேபியோட சீக்கிய பிரிவு தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. சீக்கியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து சீக்கியர்கள்லேருந்து பல குரல்கள் இதுக்கு ஆதரவாக வந்திருக்கு. இதை ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு ஹிந்துவுடைய செய்தியும் பாருங்க, பிஜேபியுடைய சீக்கிய பிரிவு, சீக் செல் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. நிறைய சீக்கியர்கள் ராகுல் காந்தி பேசினதை ஆதரிச்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமான அம்சம். அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இந்தியாவில் இன்றைக்கு ஒரு கொள்கை போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கொள்கை போர் 90% மக்களை யார் பிரதிநிதித்துவம் செய்வது, இங்கு இருக்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களை யார் பாதுகாப்பது, ஏழை எளிய மக்களை யார் பாதுகாப்பது என்பதின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். இந்தியா கத்பந்தன் நிற்கிது. இன்னைக்கு 234 இடங்களை, ஒரு பெரும்பான்மைக்கு சற்று குறைவான இடங்களில் நாங்கள் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு பிரதமர் மேலே ஒரு 10 ஆண்டுகள்லாம் அச்சம் இருந்தது, பிஜேபி மேலே ஒரு அச்சம் இருந்தது, ஆர்எஸ்எஸ் பற்றி அச்சம். அந்த அச்சம் இன்றைக்கு நாங்கள் போக்கி இருக்கோம். இது நம்முடைய ஜனநாயகத்துடைய பலம், இந்திய ஜனநாயகத்துடைய பலம், இந்திய மக்களுடைய பலம் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். ஒரு இடத்துல கேள்வி கேட்கும் போது, இந்த ஃபைட் நீங்க சொல்றீங்களே இந்த கொள்கை போர், இது எதை பற்றிய கொள்கை போர் அப்படின்னு கேட்கும்போது விளக்கம் சொல்லும் போது, இது எடுத்துக்காட்டா இன்னைக்கு நீங்க குருத்வாரா போறீங்க, இன்னைக்கு நீங்க கடா அந்த வளையம், அந்த பக்தி வளையத்தை போட்டுட்டு போறீங்க, டர்பனை போட்டுட்டு போறீங்க, என்னைக்கு நீங்க போகணும் இல்லையா? அதுக்கான போர் தான். இட் இஸ் நாட் அபவுட் ப்ரொடெக்டிங் யுவர் ரைட் டு கோ டு குருத்வாரா.
இட் இஸ் அபவுட் சஸ்டெய்னிங் இட். அதுதான் அங்க வாதமாகுது. இது திரிக்கப்பட்டதுன்றீங்களா? இதை வந்து அவங்க மிஸ்இன்டர்பிரட் பண்றாங்க. அது பிஜேபியோட சீக்கிய பிரிவு மட்டும்தான் மிஸ்இன்டர்பிரட் பண்ணிருக்காங்க. சீக்கிய மக்கள் மிஸ்இன்டர்பிரட் பண்ணல. இது ரொம்ப முக்கியமான. இல்ல இல்ல ஆச்சாரி, நீங்க நிறைய உண்மைக்கு புறம்பான தகவல்ல பதிவு செய்யறீங்க. நீங்க பேச விடுங்க. இல்ல 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 நீங்க நீங்க பேசும்போது ஏகப்பட்ட உண்மைக்கு புறம்பான. அதனால ஆமா, இந்தியாவில் ஏழை எளிய மக்களை பாதுகாக்க வேண்டும் மட்டுமில்ல, அந்த 70 செக்ரட்டரிஸ் நம்ம பட்ஜெட்டை போடுறாங்கல்ல, அதில் 3 செக்ரட்டரி தவிர மற்ற எல்லாருமே அப்பர் காஸ்ட். இந்தியன் மீடியாவில் எல்லாரும் அப்பர் காஸ்ட். இதுக்கு தான் நாங்கள் என்ன கேட்குறோம், இந்தியாவில் ஒரு ஃபேர்னஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி எல்லாமே ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்டிஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அதை இன்னும் அச்சீவ் பண்ணலையே. நம்ம அதை அச்சீவ் பண்ணணும்னா ஒரு ஃபேர்னஸ் வேணும். ஃபேர்னஸுக்கு என்ன வேணும்? சர்வே வேணும். அதுதான் காஸ்ட் சென்சஸ் கேட்குறோம், ஒரு ஃபேரர் இந்தியாவுக்காக. கடைசியில் ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொல்கிறாரு, நான் இப்படி பேசுகிறேனே, இந்த பேசுகிறதன் மூலமாக இந்தியா கொஞ்சம் ஃபேரர் ஆச்சுன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப அன்ஃபேராக இருக்கு, கொஞ்சம் ஃபேர் ஆச்சுன்னா ஐ வில் பி மோர் தேன் ஹாப்பி அப்படிங்கிறத முக்கியமாக சொல்கிறாரு. இடஒதுக்கீடு, சமூக நீதி அரசியலில் தான் முழுக்க முழுக்க முதல் பேச்சில் இருந்து பல்கலைக்கழக மாணவர்கள்ட்ட இருந்து செய்தியாளர்கள் வரைக்கும் அவர் தொடர்ச்சியா பேசுறது அதான் இந்த சமூக நீதி அரசியல். அந்த இடத்துல எது எங்க சர்ச்சையாகுது? இப்ப திரு ஆசீர்வாதம் சொல்றது இடஒதுக்கீடையே ஒழிச்சிருவான்னு சொல்றாரு. பிஜேபி அவருடைய வளரும் செல்வாக்கை இன்றைக்கு இந்திய எதிர்க்கட்சி தலைவருக்கு உலகளாவிய அளவிலும் இந்திய மக்கள் மத்தியிலும் வளரும் செல்வாக்கை ஏதோ நாம் ஒரு பொய் பரப்புரையை செய்து அல்லது உண்மைக்கு புறம்பான பரப்புரையை செய்து இதை போல தங்களுடைய சீக்கிய பிரிவை ஆர்ப்பாட்டம் பண்ண வைத்து அவருடைய செல்வாக்கை சரிதான். மக்களுக்காக பேசும்போது அவருடைய செல்வாக்கு வளரத்தான் செய்யும். இந்த போராட்டம் கூட அவருடைய செல்வாக்கை உயர்த்ததான் செய்யும். ஒரு 10 வருஷம் இந்தியாவுக்கு ஒரே ஹீரோ நம்ம பிரதமர் மட்டும்தான், அப்படி இல்லை. இப்போ 2 ஹீரோ இருக்காங்க. ஒருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் எதிர்க்கட்சி தலைவர். இந்தியாவோட பாலிடிக்ஸ் மாறி போச்சு. இந்தியாவில் அச்சம் போயிடுச்சு. பசியை போக்குவதற்கான, மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான ஒரு வாய்ஸ் வந்து முன்னால வந்திருக்கு. நீங்க எல்லா சமூக மக்களுக்குமான அவர் பார்லிமெண்ட பாருங்க. 10 வருஷம் இந்திய பாராளுமன்றம் செயல்படாமல் இருந்தது. இப்ப பார்லிமெண்ட பாருங்க. ஒரு ரெண்டு அம்சங்கள் பேசலாம். இப்ப ராம்கி சுட்டி காட்டியது வந்து, நீங்க வெளிநாட்டுல போய் பேசுறீங்க, நீங்க அந்த பொறுப்போடு ஒன்றுன்றதும். ஆமா, ஆசீர்வாதம் சொன்னது நீங்க அந்த வீடியோவை பாருங்க, நாங்க திரிக்கல, அவர் முதல்ல அப்படிதான் சொன்னார்ன்ற இந்த ரெண்டுக்கு எனக்கு இல்ல இதுல முக்கியமா இந்தியாவுடைய இமேஜை உலக அளவில் டேமேஜ் பண்ணது, ரிப்பேர் பண்ணது பிஜேபி ஆர்எஸ்எஸும். டெமோக்ரஸி பேக் ஸ்லைடிங் அப்படின்னு உலக நாடுகள் சொன்னது கடந்த 10 ஆண்டுகள்ல திரும்ப திரும்ப இந்தியாவுடைய பெயரை அவப்பெயருக்கு ஆளாக்கினது பிஜேபி ஆர்எஸ்எஸ். அதான் அவர் சொல்றாரு. நம்பர் 1. இதுல சுஹாசினி ஹைதர் ஹிந்துவுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் கரஸ்பாண்டன்ட் எழுதுறாங்க, தொடர்ந்து வெளிநாட்டு உரைகளில் ரஷ்ய உரை உட்பட பிரதமர் 60 ஆண்டுகளாக நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இப்போதான் நாங்கள் சரியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை சுட்டி காட்டி ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் பெயரை உலக அளவில் அவமானப்படுத்துவது யார் என்கிற ஒரு கேள்வி. மோடி அவர்கள் இந்திய பிரதமரா வெளிநாட்டுக்கு போறாரு. அதாவது அவர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா, நாட் அஸ் அ பொலிட்டிக்கல் லீடர். அவர் போய் கொரியால சொல்லியிருக்கிறாரு, சைனால சொல்லியிருக்கிறாரு. அவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன் வரைக்கும் இந்தியாவில் பிறந்தவங்கலாம் நான் ஏன் இந்தியாவில் பிறந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களா. அவர் பிரதமர் ஆன அப்புறம் தான் மாறிச்சான். இது என்ன, நாங்கெல்லாம் காந்தி பிறந்த நாட்டுல நாங்கெல்லாம் பிறந்துட்டோம், ஒவ்வொரு இந்தியனும் பெருமையாதான் நாங்கெல்லாம் இருந்துட்டோமே தவிர அவர் சொல்றதுதான், அவர் தான் இந்தியாவோட மானத்தை வாங்குறாரு. ஒரு பிரதமர் பேசுற பேச்சா இது? விஜயன், அதாவது பீர் முகமது சார் சொன்னார் இல்லீங்களா, அது முக்கியமான சொன்னார். ஏதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய சீக்கிய பிரிவு தான் வந்து இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படி இல்ல சார். அமித்ஷா சீக்கியர் கிடையாது, பியூஷ் கோயல் சீக்கியர் கிடையாது, ராஜ்நாத் சிங் அவரும் சீக்கியர் கிடையாது. நேத்து வந்து திருப்பூரி பண்ணது இவங்களுடைய எல்லா செய்திகள்லயும் இருக்கு. அமைச்சர் அமித்ஷா போராட்டம் நடத்தல, ராஜ்நாத் சிங் போராட்டம் நடத்தல, ஆசீர்வாதம் ஆச்சாரி அவங்க யாருமே தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தல. போராட்டம் நடத்தினது சீக்கிய பிரிவு, பிஜேபியுடைய சீக்கிய பிரிவு மட்டும் போராட்டம் நடத்த.
இல்ல நான் உங்ககிட்ட தான் வரேன். ஒரு கூடுதல் ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். உங்க வாத திறமை சிறப்பா இருந்தது. ஆனா அவர் சொன்னது என்ன சொன்னார்னா, போராடின சீக்கியர்கள் பாஜக செல் பிரிவு அவங்க தான் போராடினாங்கன்னு சொல்ல வந்தார். நீங்க ரொம்ப அழகா வாதத்தை கட்டமைச்சீங்க. இல்ல விஜயன் அவர்கிட்ட சொல்லுங்க, நான் சீக்கியன் கிடையாது. அவர் ஆர்குமெண்ட் அல்ல, அந்த ஆர்குமெண்ட்டுக்கு அவர் வரல. போராடின சீக்கியர்கள் அது பாஜக பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொன்னார். சீக்கியர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ராகுல் காந்தி உரைக்கு பிறகு சீக்கியர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இல்ல பீர்மோகன் சார், பாஜகவுடைய சீக்கிய பிரிவு போராடுச்சுன்னு சொன்னீங்க. ஆமா சார், ஹிந்துல செய்தி பதிவா இருக்கு சார், பாருங்க சார். ஒரு நிமிஷம், நீங்க ஹிந்து பேப்பர் பார்த்தீங்க. நான் நேத்து அங்க இருந்தேன், நானும் போராடினேன். நான் ஒரு பச்சை தமிழன், நானும் அங்க போராடினேன். ஏன்னா சீக்கியர்கள் சார், எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற சீக்கியர் ஒண்ணும் அவருக்கு ஒரு வருத்தமும் இல்ல, அவர் சந்தோஷமா தான் இருக்கிறாரு. அப்படி கிடையாது. அதாவது சீக்கியர் அப்படின்னா அது பாஜக மட்டுமில்ல, எல்லா சீக்கியர்களும் தான் அவரை அங்க கொச்சைப்படுத்தினாரு, அந்த மதத்தை கொச்சைப்படுத்தினாரு. அதுதான் பெரிய பிரச்சனை. அடுத்த மதத்தை கொச்சைப்படுத்தினாருன்றது நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறீங்களே, எப்படி மதத்தை கொச்சைப்படுத்தின? அதாவது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மதத்துடைய அடையாளமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கடாவையும் அந்த தலைப்பாகையும் பற்றி கேள்வியே எழுப்பக்கூடாது. நான் ஒரு கிறிஸ்தவரை பார்த்து நீங்கள் சிலுவையை பத்தி நான் சொன்னேன்னா அது ஒரு கொச்சைப்படுத்துறதுதான். அதே மாதிரி இதுதான் சார் திரிக்கிறீங்க மேடம். நான் திரிக்கிறேன் மேடம். நீங்க தெளிவா பீர் முகமது அவர்கள் அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத சொல்லிட்டாரு. ஆனாலும் திரிக்கிறீங்க. நீங்க என்ன சொன்னீங்கனாலும் உண்மைதான். நீங்க என்ன வேணாலும் நீங்க உண்மைதான். நீங்க திரும்ப அந்த உண்மைக்குள்ளே இருந்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன் இது தொடர்ந்து சர்ச்சை ஆகுது? எங்க இஷ்யூ இருக்கு? அதுக்கான விளக்கத்தை நீங்க கடா போட்டுக்கிறீங்க, டர்பன் கட்டிக்கிறீங்க, உங்க தொடர்ந்து நீங்க இதெல்லாம் உங்களோட அந்த மத அடையாளங்களை நீங்க அணிந்து செல்லணும்னா இந்த நாட்டுல ஜனநாயகம் தேவை, எல்லாரையும் மதிக்கிற அந்த தன்மை தேவை. அந்த மத அடையாளத்தை பயன்படுத்த கூடாதுன்னு பாஜக எங்க தடுத்துச்சு கடந்த 10 வருஷம்? திரு பீர் முகமது சார், இப்போ ராகுலினுடைய பேச்ச ஒரு எல்லைக்கோட்டை தாண்டி விட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? ஏன்னா ராம்கி அங்கிலிருந்து தான் தொடங்கினாரு, அல்லது எல்லைக்கோட்டை தாண்டிட்டாருன்னு அப்படி புரிந்து கொள்ளப்படுது, அப்படி ஒரு பர்செப்ஷன் நடத்தப்படுதா? ஆமாம், எல்லைக்கோட்டை தாண்டியதாக சித்தரிக்கப்படுகிறது. அதாவது எப்பவுமே இந்த பாப்புலர் நரேட்டிவ் அண்ட் டேட்டா, பாப்புலர் நரேட்டிவ் வர்சஸ் டேட்டா, பாப்புலர் நரேட்டிவ் வர்சஸ் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே இவர் ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு எதிர்கட்சி தலைவராக முதல்ல போகிறாரு. இதுக்கு முன்னாடி இதே ப்ரெஸ் இன்டராக்ஷன் பண்ணும்போது எம்பி பதவி பறிக்கப்பட்டவராக அங்கே உட்கார்ந்து பேசினார். அப்போ இப்போ ஒரு லீடர் ஆஃப் த அப்போசிஷனாக அங்கே உட்கார்ந்து பேசுகிறாரு. ஒரு பெரிய வித்தியாசம் ஒரு வருஷத்தில் நடந்துருது. ஜூன் 4க்கு பிறகு இந்தியாவுடைய பாலிட்டியே மாறி இருக்கு. இதை உலகமே பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம உலகத்தில் பெரிய ஜனநாயக நாடு இல்லையா, அதாவது பழமையான ஜனநாயகம் அமெரிக்கா, அங்கே இருந்து பேசுகிறாருங்கிறதுனால இதுக்கு எக்கச்சக்க கவனம் கிடைக்குது. ஆனால் அவர் பேச்சு தேச பிரிவினைன்ற அளவுக்கு அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு. அதான் அப்படி தானே சொல்லணும். அவர் இப்போ ராகுல் காந்திங்கிறது ஒரு 75 ஆண்டுகளில் இந்திய நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தப்பட்ட உரைகளிலேயே சிறந்த உரைன்னு சொல்லப்படக்கூடிய உரையை ஜூலை 1ஆம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றாரு. அதே அப்படி சொல்றது இது எல்லா அரசியல் நோக்கர்களும், குறிப்பாக ஆர் ராஜகோபால் டெலிகிராஃபுடைய எடிட்டர் அட் லார்ஜ் ஒரு பக்கம் எழுதி இருக்காரு, இந்தியா ஒரு அச்சத்தின் பிடியில் இருந்தது. த ஃபியர் ஸ்லேயர் அந்த கட்டுரைக்கு தலைப்பு. அச்சத்தை ஒட்டுமொத்தமாக ஒழித்திருக்கிறார் இந்த உரையின் மூலம்னு ஜூலை 1ஆம் தேதி நாடாளுமன்ற உரையை பற்றி நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்றேன். இதை மாதிரி கௌசிக் பாசு எத்தனையோ ராகுல் காந்தி ஹஸ் அரைவ்ட் ஆன் இந்தியன் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் என்று நியூயார்க் டைம்ஸ் எழுதுகிறது, வாஷிங்டன் போஸ்ட் எழுதுகிறது, கார்டியன் எழுதுகிறது. எப்படி எழுதுகிறது என்றால் 10 ஆண்டுகளாக இந்திய ஜனநாயகம் எங்கே 1930களின் ஜெர்மனி போலவோ இல்லை 1994 ருவாண்டா போலவோ இந்திய ஜனநாயகத்தை மக்கள் மீட்க முடியாமல் போய்விடுமோ? மக்கள் ஜெர்மனியில் மீட்டு விட்டார்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 15 ஆண்டுகளுக்கு. ஆனால் அந்த இடத்தில்
ஒரு 60 லட்சம் யூதர்கள் கொன்றொழிக்கப்பட்டு விட்டார்கள், இனப்படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்தியாவுக்கு வந்து விடுமோ? இல்லை, ருவாண்டாவில் நடந்தது வந்து விடும். இதையே பாஜக என்ன சொன்னாங்கன்னா, சர்வதேச ஊடகங்களை வைத்துக்கொண்டு ராகுல் திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை சர்வதேச அளவுல இந்தியாவுல ஜனநாயகம் இல்ல, ஜனநாயகம். அதான் டெல்லியில் இருக்கும் ஊடகங்களை எல்லாம் நீங்கள் விலைக்கு வாங்கிவிட்டால் நீங்கள் நியூயார்க் டைம்ஸுக்கும் வாஷிங்டன் போஸ்டுக்கும் கார்டியனுக்கும் தான் போகணும். ஏன்னா இங்க அவர் சொன்னார்ல, எல்லா ஊடகங்களையும் வாங்கி 2 பணக்காரர்கள் கையில மொத்த பொருளாதாரத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா, நான் ஊரா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை போய் மக்கள்கிட்ட பேசி தான் அவர் தன்னை மீட்டெடுக்கிறார். எதிர்கட்சிகளை மீட்டெடுக்கிறார், மக்களின் குரலை மீட்டெடுக்கிறார். அப்படிதான் இந்திய ஜனநாயகம் இன்றைக்கு எழுந்து வந்திருக்கிறது ஜூன் 4ஆம் தேதி. அதை நாம் மறக்க கூடாது. திரு ஆசீர்வாத், நான் வரேன். உங்களுடைய நிறைவு பார்வை, ஏன் தொடர்ந்து அவர் பேச்ச சர்ச்சை ஆக்குறீங்க அப்படின்ற ஒரு நீங்க தான் ஆக்குறீங்கன்றதான் பந்து உங்கள் மீது தான் திரும்பி வந்திருக்கு. சுருக்கமா உங்க நிறைவு. சர்ச்சை பேச்சு பேசினா அது வந்து சர்ச்சையா தான் ஆகும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். பீர் முகமது சார் சொன்னார் இல்லைங்களா, அங்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அங்கு வந்து முதல் முறையாக எல்ஓபி ஆனதுக்கு பிறகு அங்க போனார். அப்ப வந்து அங்க மக்கள் வெள்ளம் வந்து அது அவரை வந்து வரவேற்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சார்ட்ட ஒன்று வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நேற்று வந்து அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸோடைய செயலாளர், அவரோட பேரு வீரேந்தர் வசிஷ்ட், அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அது சாருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஏன் அவர் ரிசைன் பண்ணார் அப்படின்னா, அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த பெண்மணி பாராளுமன்ற உறுப்பினர் அவரை வைத்து கொண்டு அந்த இடத்துல அவர் அது மாதிரி எல்லாம் பேசி கொண்டிருந்தார். அந்த அழைப்பே, அந்த மீட்டிங்கே வந்து ஒரு தவறானது. அதனால அதுக்கு எதிர்த்து நான் வந்து அந்த பொறுப்புல இருந்து விலகுகிறேன் அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டார். இப்போ ஆரம்பத்தில் இருந்தே பல உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுவும் அதில் சேரும். முதல்ல இருந்து சீக்கியர்களை பற்றி அவர் பேசின கொட்டேஷனையே சித்தரித்ததே அதாவது நான் பொய் பேசினேன்னா, நான் தப்பான தகவல்கள் கொடுத்தேன்னா அதுக்கு வந்து நான் முழு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். சார் வந்து நியூயார்க் டைம்ஸ் அது மாதிரி, அதாவது இன்டர்நேஷனல்ல வந்து பப்ளிஷ் ஆகிறதான் படிப்பாரு. அது வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நாங்க உண்மையை தான் பேசுறோம். நான் வந்து அவரோட பேரையும் சொல்லியிருக்கேன். நான் வந்து பொத்தாம்பொதுவா எந்த ஒரு அக்யூசியேஷனும் வைக்கல. இல்ல சாம் பிட்ரோடா அந்த பொறுப்பு, அந்த பொறுப்பில் இருந்தார். அவர்தான் இந்த முறையும் அந்த முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நடுவில் சற்று ஓய்வெடுத்தாலும் கூட மீண்டும் அதுல முக்கியமான பொறுப்பு இல்லைங்க. நீங்க ஏதோ ஒரு பிரதிநிதியுடைய செயல்பாட்டு சாம் பிட்ரோடா தான் அந்த ஓவர்சீஸ் காங்கிரஸுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியமான நபர். அவர் நடுவில் இளைப்பாறினார் என்பது உண்மை. நம்ம அதை ஃபேக்ட் செக் பண்ணுவோம். தனிநபர் ரிசைன் பண்றாருன்றதை வைத்து கருத்துக்குள்ள நம்ம போக முடியாதுங்க. அவர்தான் இந்த ப்ரோகிராமே கோஆர்டினேட் பண்ணவரு. சேர்மன் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸோட சேர்மன் வந்து நீங்க அவர் ரிசைன் பண்ணதாக நீங்க சொல்ற ஒரு கருத்தின்படி இருந்தாலும் அந்த கருத்து சரியா தவறான்றதுல பேசுங்க. அத வந்து நீங்க ஃபேக்ட் செக் பண்ணி பாருங்க. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. அடுத்ததாக வந்து ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன், அது இப்பதான் முதல்ல லீடர் ஆஃப் அப்போசிஷன் பதவியே கடந்த 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த 10% கூட மக்கள், அந்த தேவையான லோக்சபா சீட்டுகள்ல 10% கூட மக்கள் அவங்களை உட்கார வைக்கல. இந்த தடவை ஏதோ 99, அதுவும் டபுள் டிஜிட்டோட நிறுத்திட்டாங்க. அந்த ஆற்றாமையின் காரணமாக இவ்வளவுலாம் நம்ம வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடாம நம்மள டபுள் டிஜிட்டோட நிறுத்திட்டாங்க என்ற ஆதங்கத்தின் காரணமாக காங்கிரஸுடைய கூட்டணி உறுப்பினர்கள் எல்லாருமே இதை தான் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்தவரை அந்நிய மண்ணில் அமர்ந்து கொண்டு இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக யார் பேசினாலும், இறையாண்மைன்றது என்ன பொருள்? இறையாண்மைன்றது சட்ட புத்தகத்துல அது கனமான பொருளை கொண்டது. அரசியல் புத்தகத்துல அதற்கான தன்மை வேறு. நீங்க இறையாண்மைன்னு எதை சொல்றீங்க? சுருக்கமா சொல்லுங்க. நான் ஒரு சின்ன கேள்வி. புதிய தலைமுறை சேனல்ல, உங்களுடைய சேனல் ஆபீஸ்ல
டெரரிஸ்ட் ஒருத்தவர் அங்க வந்து உட்காந்துட்டு உங்களை மீட் பண்ணார்னா, உங்க கூட அவர் ஒரு மீட்டிங் நடத்தினார்னா, அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா? சரி, அதுக்கான விடை நம்ம பேசலாம். ஆசீர்வாதம் ஆச்சாரி, இல்ஹான் உமர் என்பவர் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் உறுப்பினர். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் உறுப்பினரை இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் சந்தித்ததை பயங்கரவாதி என்று சொல்வது உங்களுடைய பிழையாக மக்களுக்கு செய்திகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இல்ஹான் உமர் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் எந்த பயங்கரவாதியையும் ராகுல் காந்தி சந்திக்கவில்லை. லட்சுமி ராமச்சந்திரன், இப்போ ஆசீர்வாதம் அவர்கள் சொல்வது வந்து தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள், ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க அப்படின்னு உங்க நிறைவு பார்வை. நம்ம இப்போது அமெரிக்கா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் நடக்குது. அவங்கள ஒரு ட்ரெடிஷன் என்னென்னா, அவங்க வந்து போட்டியாளர்கள் 2 பேரும் ஒரு பெரிய டிபேட் நடத்துவாங்க. அந்த டிபேட்லாம் பற்றி நம்மெல்லாம் சின்னவங்களாக இருக்கிற பொழுது அதை பற்றி அடுத்த நாள் பேப்பரில் ஏதோ ஒரு கொஞ்சமாக சின்னதாக ஒரு செய்தி வரும். இன்றைக்கி அதை எப்படி பார்க்குறோம்? ரியல் டைமில் பார்க்குறோம். அது நடக்கிற போதே பார்க்குறோம். இல்லாட்டா அடுத்த நாள் காலையில் அதோட சின்ன சின்ன வீடியோஸ் வந்து நமக்கு ட்விட்டரில் பார்த்துடுறோம். ஸோ நம்ம போய் தான் ஒரு விஷயத்தை, ஒரு நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் தான் போய் சொல்லணும்னு கிடையாது. நீங்கள் நம்மளோட பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் என்னென்னலாம் சொன்னாரோ, அவர் என்னெல்லாம் சொன்னார்? இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை ஊடுருவக்காரர்கள் அப்படின்னு சொன்னார். இங்கே அவங்க வந்து அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து உங்களோட சொத்தெல்லாம் பிடுங்கி, உங்கள் எருமையை பிடுங்கி வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு என்னென்னவோ சொன்னார். அதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் தான் போய் சொல்லணும். அவர் சொல்லவே இல்லைங்க. அதெல்லாம் போய் அங்கே போய் சொல்லவே இல்லை. அவர் வந்து நாட்டோட நிலைமையை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி பேசினார். நாட்டில் வந்து என்னெல்லாம் செய்யணும், பாலிசி என்ன மாதிரி வந்து காஸ்ட் சென்சஸோட ரெக்குவயர்மெண்ட் ஏன், அதுக்கான நெசசிட்டி ஏன் அப்படிங்கிறத பற்றி பேசினார். அந்த மாதிரி விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான பெண்களோட உரிமைகளை பற்றி பேசினார். அதெல்லாம் தான் பேசினார். வழிய பிரதமர் சொன்னதெல்லாம் ராகுல் காந்தி போய் சொல்லல. ஆனால் திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் வேர்ல்டு. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாலையும் இப்போ இருக்கிற மீடியாலையும் ரியல் டைம் மீடியால ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். ஸோ ராகுல் காந்தி போய் சொன்னதுனால நாட்டோட பேர் ஒன்றும் கெட்டு போகல. இவங்க பேசினால, இவங்களோட செயல்பாடுகள்னால தான் இந்தியாவோட இல்லை. இன்னும் ஒரே ஒரு கருத்து, இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, வெளியுறவு கொள்கையை பற்றி பேசுகிற பொழுது திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரொம்ப பர்டிகுலராக சொல்லியிருக்காரு. ஒரு கண்டினியூட்டி, இவங்களோட வெளியுறவு கொள்கை வந்து அமெரிக்கா பற்றிய விஷயத்திலையா இருக்கட்டும், இல்லாட்டா ரஷ்யன் தொடர்பில் இருக்கட்டும், ஒரு கண்டினியூட்டியை தான் பார்க்குறேன். எங்களோட நாளைக்கு எங்களோட கொள்கையும் இவங்க கொள்கையோட வேறுபட்டு இருக்கிறாது. ஆனா சைனா பொறுத்த மட்டும் 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கிறாங்க. அத வந்து சைனாங்கிறது ஒரு பவர், நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பவர் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இதே ராகுல் காந்தி இதே வார்த்தைகளை இந்தியாவில் உள்ள சீக்கிய அமைப்புகள் மத்தியில் பேசியிருந்தால் அதை வந்து ஹரியானா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில், ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரம் எடுத்துட்டு கடந்து போயிருக்கலாம். இது வெளிநாட்டில் போய் இதை போய் அது முதல் முறையாக சீக்கிய அமைப்புகள் மத்தியில் பேசினது தான் பெரிய சர்ச்சை. நீங்கள் சொன்னீங்க எல்லை கோடு, அந்த லட்சுமி ரேகைங்கிற, அது வந்து சாமானியனுக்கு புரியும். சாமானியனுக்கு எப்படின்னா, இப்போ நீங்கள் நம்முடைய முதல்வர் அமெரிக்கா சுற்றுப்பயணம் செய்கிறார் தொழில் முதலீடு ஈர்ப்பதற்கு. அவங்க போய் சனாதனம் பற்றியோ இல்லை இடஒதுக்கீடு பற்றியோ அங்கே அவரால் லெக்சர் கொடுப்பாரா? கொடுக்க முடியும். அவங்க தொடர்ந்து திமுக தொடர்ந்து இதை பற்றி பேசி வந்திருக்காங்க. அவங்க கொடுக்கல எவ்வளோ நேரம் ஆக போகுது? எதுவுமே பேசாம வந்துருங்க. அப்படி இல்ல, நம்ம முதலமைச்சர் பெரியாருடைய மேற்கோளை அமெரிக்காவில் இருந்து போட்டார். என்ன பேசணும், எந்த இடத்துல என்ன அறிவியலின் முக்கியத்துவத்தை அமெரிக்காவில் இருந்து போட்டார். அங்க என்ன செய்யணுங்கிற தெளிவு திமுகவுக்கு உண்டு. ஏன் ராகுல் காந்தி தடுமாறு? ஒரு தடவை இல்ல, பல தடுமாறு. இதை எதை பேசணும் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவா போலங்க, ஒரு பொலிட்டிக்கல் லீடரா தான் போயிருக்காரு. இதே போன்ற கருத்தை இந்தியாவுல பேசியிருந்தாரு. வெளிநாட்டுல பேசுறது தப்பு இல்ல அப்படி சொல்லலாம். இந்தியாவில் பேசவே இல்லை, அது மாதிரி பேசுறது கிடையாது. வெளிநாட்டுல போய் பேசுறது என்னமோ ஒரு இந்தியாவை வேறு விதமான பார்வை பார்க்குற மாதிரி ஒரு பல சர்ச்சைகள் இடமளிக்கிறார். நீங்க இவ்வளவு சொல்ற எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளவு பெரிய நம்பிக்கை விதைக்கிறார்னா, இந்த நம்பிக்கை பெரிய அவம நம்பிக்கையாக மாறக்கூடிய சூழல் இங்க வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் எப்படி எடை போடுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard